தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போகும் முன்பாக நம்முடைய சொல் செயல் சிந்தனை எல்லாவற்றையும் தேவன் தம்மை தகுதிப்படுத்தும்படி கர்த்தாவே நீ கிருபையா இரு என்று சொல்லி ஒரு விசை தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, நன்றி ஆவியானவரே. அப்பா நீர் ஒருவரை பரிசுத்த அப்பா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வார்த்தைகளை அப்பா வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதே நேரத்தில் அப்பா அதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவானா இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. கர்த்தாவே இதோ இந்த நேரத்துல நாங்கள் வாசிக்கவும் கேட்கவும் கை கொள்ளவும் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேலையில உமது சமூகத்துல காத்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. அது கல்வாரி ரத்தத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். சத்ருவானன் ஒருவரையும் பலவீனப்படுத்தாதபடி எல்லாரையும் அப்போ அது கல்வாரி ரத்தத்துல மறைத்து செபிக்கிறேன், வேலை அடைக்கிறேன். இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கூட வெளிப்படுத்த விசேஷத்துல பார்க்கும்போது முதல் அதிகாரத்துல 6 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 7வது வசனம், கர்த்தர் சித்தமான 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த 7வது வசனம் இப்படியே சொல்றது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன். அப்படியே ஆகும், ஆமேன். பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற இந்த காரியத்துல பார்க்கும் பொழுது முதல்ல அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மேகங்களுடனே வருவார். இது எந்த காரியத்தை சொல்லுதுன்னா, ரகசிய வருகை அல்ல, இது 2வது வருகை குறிக்கிற ஒரு வார்த்தை. மேகங்களுடனே வருகிறார், குத்தினவர்கள்லாம் பார்ப்பாங்கன்னு சொன்னா அது எதை குறிக்கிறது என்றால், அது 2வது வருகையை சொல்லுகிற ஒரு காரியம். இந்த 2வது வருகை எப்ப நடக்கும்? ரகசிய வருகை முடிந்து அடுத்தது பாத்தீங்கன்னா 7 வருஷம் உபத்திர காலம் முடிந்து அதற்கு பிறகு இந்த பூமியை நியாயத்திற்கு இயேசு வரப்போகிறார். அதை குறித்துதான் நிறைய பக்தர்கள்லாம் பாடிப்பாங்க. எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா ரகசிய வருகைக்குரிய மணவாளனுக்குரிய பாட்டாவே இருக்கும். ஆனா உண்மையிலுமே இந்த பாடல்களுடைய அடிப்படை பார்த்தா கர்த்தருடைய வருகை எதுன்னா, இது எல்லாமே அவங்க 2ஆம் வருகையா நினைச்சுதான் பாடுவாங்க. மணவாளனாய் வருகிறது ரகசிய வருகை, ராஜாதி ராஜாவா வர்றது 2வது வருகை. இப்போ இது மேகங்களுடன் வருகிற காரியம், இது 2ஆம் வருகை. ஒரு நல்ல ஒரு பாட்டு, அதுல ஒரு அடி மட்டும் நம்ம பாடலாம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறான் மேகமிதில், ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே, பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க, பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க, தூததுனியுடனே மேகமிதில் வருவார், தூததுனியுடனே மேகமிதில் வருவார், அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே, அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறான் மேகமிதில். இது பாத்தீங்கன்னா 2வது வருகை. பூமி அதிசயிக்க வானோர் ஆர்ப்பரிக்க தூத தொனிட மேகமீதில் வருகிறது 2வது வருகை. எல்லார் கண்களும் காணும்படி வருகிறது. இது 2வது வருகை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது பகிரங்கமான வருகை, இது ரகசிய வருகை அல்ல, இது பகிரங்கமான ஒரு வருகை. இதுல பார்க்கும்போது யோவானுடைய எதிர்பார்ப்பு இதெல்லாம் நல்லா தெரியுது. இந்த 2ஆம் வருகையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரும் 2ஆம் வருகைக்காக அவங்களோடு எதிர்பார்த்தாங்க. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அப்படியே வருவார். ஒலிவ மலையில அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் மேகமீதில், அதே போல மேகமீதில வருவார். மேகமீதில் வருகிறது 2ஆம் வருகை. அருமையானவர்களே, ரகசிய வருகையிலிருந்து நடுவானத்தில் வருவார், நடுவானத்துல வருவார். மத்திய ஆகாயத்துல வர்றது ரகசிய வருகை. மேகமீதில் வருவது என்னன்னா அது 2வது வருகை. அப்போ வித்தியாசம் நமக்கு தெரியணும். இந்த ரகசிய வருகை யாருக்கு தெரியாது, உலகத்தாருக்கு தெரியாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும்.
உலகத்தாரெல்லாம் இதை அறிய மாட்டார்கள். ஆனால் இந்த பகிரங்க வருகையில் எல்லாருடைய கண்களும் காணும். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது யோவான் என்ன சொல்றாருன்னா, இந்த விசுவாசிகளை விட்டு விலக்கப்பட்டு, நாடு கடத்தப்பட்டு, சிறைச்சாலையில போடப்பட்டு, ஒரு உபத்திரவம், ஒரு சித்திரவதை செய்யப்படுகிற அந்த சூழ்நிலையில கூட எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகை வந்துருமா, நம்மெல்லாம் போயிட மாட்டோமா, அவரை நம்ம சந்திக்க மாட்டோமா, இந்த தண்டனை எல்லாம் மிக கொடிதா இருக்கிறதே, வேதனையா இருக்கிறதே. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோமர்கள் ஆட்சியில கொலோசியம் சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. அந்த கொலோசியம் அந்த ரோமர்கள் இந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் சித்திரவதை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம். அது ஒரு விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானத்தை பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களையும் அவங்க கொண்டு அவர்களை பயங்கர சித்திரவதை செய்யறதை நம்ம பார்க்கலாம். சிங்கத்தை அனுப்பி சிங்கத்தின் மத்தியில அவங்கள ஓட விட்டு வேடிக்கை பார்க்கறது, சில மிருகங்களிடம் அவர்களை யுத்தம் பண்ண வைக்கிறது, மனுஷர்கிட்ட யுத்தம் பண்ண வைக்கிறது, நெருப்பு சட்டியில போடுறது, அதே போல எண்ணெய் சட்டியில போடுறது, அடுத்து தலைக்கீழே தொங்க விட்டு ஈட்டியில குத்துறது. நம்ம சீஷர்கள்லாம் மறுத்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் துன்பப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் எல்லாம் இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார் இல்ல அறிமுகப்படுத்தியது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தெசலோனிக்கேயர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் தான். அவர் தான் அவருடைய வருகை குறித்து எழுதுவார். அதுவும் முக்கியமா ரகசிய வருகை குறித்து தெளிவா இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல நிருபங்களில அவருடைய வருகை குறித்த காரியங்கள் நமக்கு சொல்லப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்திலேயே இந்த 2ஆம் வருகை குறித்து இயேசு பல முறை சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை குறித்து நம்ம பின்னாடி பார்த்துட்டே வரலாம். இப்ப இந்த இடத்துல உயிரோடு தோல் உரிக்கப்படுறது, எண்ணெயில போடுறது, இப்படிப்பட்ட பல காரியங்களினால ஜனங்கள் எல்லாருமே இயேசு எப்போ வருவார், இயேசு எப்போ வருவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நிச்சயமாகவே வாக்குத்தத்தமா இருந்தது. அந்த வருகை குறித்த தரிசனம் என்னன்னா ஆத்துமாவை பரிசுத்தமா வைப்பதற்கு உதவியா இருந்தது, உற்சாகப்படுத்துகிறதா இருந்தது. அதனால அந்த நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல சகலத்தையும் வித்துட்டு கொட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, ஒன்றாக உட்கார்ந்து அப்பம் பிடிக்கிறதுல நட்புடன் உறவாடுகிறதுல அதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்கன்னா, இயேசு சீக்கிரம் வந்துருவார், நான் எப்படி போகிறேன்னு அப்படி நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு போன உடனே சீஷர்கள் அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் இயேசு மறுபடியும் சீக்கிரம் நம்மளை கூட்டிட்டு போறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஒன்றாக ஒரு மனமாய் கூடி அந்த இடத்துல அந்த அப்பம் பிடிக்கிறதுல நட்புடன் உறவாடுவதிலும் அது எல்லாமே பகிர்ந்து உண்கிறதுல இருந்தாங்க. தங்களுக்கு என்று சுயமா எதுவுமே வைக்காம, சொத்துக்களை தங்களுக்கு தனியா சேர்த்து வைக்காம அவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஆனது காரணமே அதுதான். இயேசு கிறிஸ்துடைய வருகையை எதிர்பார்த்துதான் அவர்கள் எல்லாருமே ஒரு மனதா அவர்கள் கூடி இந்த மாதிரி பகிர்ந்து உணுகிறதுல பார்த்தோம். அதுதான் அனனியா சப்பீரால தனக்குன்னு ஒரு பங்கு வஞ்சித்ததெல்லாம் அந்த நோக்கத்தோடு செயல்பட்ட காலம் அது. ஆனா அப்போஸ்தலர் பணியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒன்றாக கூடி கூடி அவர்கள் ஜெபிக்கிறது, இது எல்லாமே ஒன்றாக அப்போ வீடுகள் தான் சபையா இருந்தது. அந்த நாட்கள்ல ஜெப கூடங்கள் இருந்தது, சினகாக இருந்தது, அதே நேரத்துல வீடுகள் சபையா இருந்தது. எல்லாமே என்னன்னா ஆண்டுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது செகண்ட் கம்மிங் குறிச்சு, அதாவது பகிரங்கமான வருகை குறிச்சு. யோவானும் பரிசுத்தவான்களும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய என்ன சொல்றாங்க, அவங்க தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து நிறைய கோட் பண்ணதை அவர்கள் வாசித்திருக்கிறாங்க, அவங்க மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா தானியேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 1-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. பாபிலோன் ராஜ்யம் முதல்ல கழுகு பேட்டைகளுடைய சிங்கம், அது அந்த சிங்கம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி நிறுத்தப்படுகிற அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கு. அது 7ஆம் அதிகாரத்து 4வது வசனம். அதுல நேபுகாத்நேச்சார் ராஜாவா இருக்கிறாரு, அது முதல் ராஜ்யம். 2வது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கரடி, அது 3 விலா எலும்புகளை கவி கொண்டு அந்த வாயின் பற்கள் இடையே வச்சுக்கிட்டு ஒரு கரடி போல இருக்குது. இது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல மேதியாவுக்கு தரியு ராஜா இருந்தார். தானியேல் இருந்த காலத்தில் தரியு ராஜா தான் சிங்க கெபியில தானியேல போடுறப்போ இருந்தது. அதே போல பெர்ஷியாவுடைய அதிபதியா யாருன்னா கோரேஸ், அவர் தான் என்னது செருபாபேலுக்கு உதவி செய்து மறுபடியும் அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார்.
அதாவது இந்த எருசலேமினுடைய அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து விடுதலையோடு கடந்து செல்வதற்கு உதவி செய்தார். அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு கடந்து செல்வதற்கு உதவி செய்தார். இப்படி கோரேஸ் நாட்கள்ல தான் ஒரு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த 2வது ராஜ்யத்துல தான் யூதர்களுக்கு, அந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கிடைச்சது. அது பெர்ஷிய ராஜ்யத்துல கோரேஸ் நாட்கள்ல தான் கிடைச்சது. பெர்ஷிய ராஜ்யத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ராஜ்யம் வந்தது. அந்த ராஜ்யம் சிவிங்கி போன்ற ஒரு மிருகம். இந்த மிருகத்தினுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா பட்சியினுடைய சேட்டைகள் இருந்தது. 4 தலைகள். அந்த 4 தலைகள் என்னன்னா கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய 4 தளபதிகளை குறித்து சொல்ல வரேன். இதை குறித்து உங்களுக்கு தேவனுக்கு சித்தமான தானியல் புத்தகத்தை குறித்து தியானிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைத்தா அதில் நம்ம தியானிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 4 தளபதிகள். அந்த 4 தளபதி அலெக்சாண்டருக்கு பிறகு 4 தளபதிகள் பிரிச்சு கிரேக்க சாம்ராஜ்யம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சி போச்சு, அதனுடைய வீரி குறைஞ்சி போச்சு. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ஒரு மிருகத்தினுடைய ஆட்சி. அந்த மிருகத்தினுடைய ஆட்சி குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மிருகத்தினுடைய ஆட்சியை குறித்து சொல்லும்பொழுது ஒரு கெடியும் பயங்கரமான மகா பலத்துமா இருக்கிற பெரிய பெரிய இரும்பு பற்களை கொண்ட ஒரு மிருகம் ஒன்று கிளம்புகிறதை பார்க்கிறோம். அதுதான் எதுன்னு சொன்னாக்கா ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யம் அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த 10 கொம்புகள் தான் இப்போ நமக்குள்ள கிரியை செய்கிற 10 ராஜாக்கள். அதுல நம்மளுடைய தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஒருத்தர், அந்த ராஜாவில் ஒருத்தர் நம்ம தேசத்தினுடைய பிரதம மந்திரி. அந்த 10 கொம்புகள். அது இந்த ஆட்சி முடிந்த பிறகு என்ன நடக்கும் சொன்னாக்க இந்த உலக சாம்ராஜ்யங்கள ஒரு முடிவுக்கு வரும். ஒரு கல் உருண்டு வந்து இதை குறித்து பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு கனவு காண்றதும், அதுக்கு அடுத்தது இது வந்து தானியேல் 7ஆம் அதிகாரத்துல காண்ற இந்த கனவு, இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட். அப்போ பாத்தீங்கன்னா 2மே வந்து ஒரே காரியத்தை நமக்கு விளக்குகிறதா இருக்கிறது. அப்போ அந்த மேல தலையில பொன்னான அந்த தலை, அதே போல வந்து வெள்ளி, அடுத்து வெண்கலம், அடுத்து இரும்பு, இப்படி ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுது. அடுத்து இரும்பும் களிம்பும், அந்த களிமண்ணும் கலந்த ஒரு ராஜ்யம். அது என்னன்னு சொன்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம், அதாவது ஜனநாயக ஆட்சி. ராஜானுடைய ஆட்சி எல்லாம் போயிடுச்சு. எலிசபெத் மகாராணி இறந்து போனது பிறகு, விக்டோரியா மகாராணி இறந்தது பிறகு, அதே போல இப்போ இருக்கிற சார்லஸ் போன பிறகு, டயானா போன பிறகு, இப்ப பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற ராஜ்யங்களும் ஒழிந்து இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஜனநாயகம் வர ஆரம்பிச்சு, களிமண் நுழைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப ராஜ்யபாரங்கள்லாம் மறைய ஆரம்பிச்சிச்சு. இப்ப எல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா களிமண்ணும் இரும்பும் கலந்து, அப்ப ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடுகிற இந்த சமயத்துல களிமண்ணுடைய ஆதிக்கம் உள்ள நுழையுது. அதாவது குடியரசு. ஏற்கனவே நமக்கு 1947லயே நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. 1950 நம்ம குடியரசு நாடு. அப்பவே டெமோக்ரஸி வந்துடுச்சு. டெமோக்ராட்டிக் நாடா நம்ம நேஷனா நம்ம மாறிட்டோம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நாடுமே என்னன்னா ஒரு ஜனநாயக நாடா மாற ஆரம்பிச்சிச்சு. ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் போச்சு. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா முகலாயர் ஆட்சி இருந்தது. அதே போல எந்த சாம்ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுகள் எல்லாம் சோழ, சேரர், பாண்டியர்லாம் ஆட்சி செஞ்சாங்க. ராஜாக்கள்லாம் ஆட்சி செய்தார்கள். அப்போ எல்லா ராஜ்யங்கள்லாம் மாறி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஜனநாயகம் வர ஆரம்பிச்சிச்சு. இது எல்லாமே எதுனா வேதத்தில் இருக்கிறதுனுடைய அடிப்படையில் தான் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ ரோம சாம்ராஜ்யம் என்பது அந்த ஒரு ராஜரீகமா இருந்தது. அந்த ராஜரீகம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யத்துல 10 கொம்புகள் வந்தது. 10 கொம்புகள், அது கூடவே ஒரு களிமண்ணான ஒரு அமைப்பு, அதாவது ஜனநாயகம் வந்தது. இந்த 10 கொம்புகளும் இப்பொழுது அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சிக்கு இந்த உலகத்தை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த நிலையில் தான் இதுதான் வந்து யூரோப்பியன் யூனியன். 10 கொம்புகள் வந்து என்னன்னா யூரோப்பியன் யூனியனோட இணைந்த ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஆகவே பாத்தீங்கன்னா இந்த மிருகத்தின் ஆட்சி முடியும் பொழுது இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை குறித்து ஒரு தெளிவு அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு இருந்தது. ஏன்னா தீர்க்கதரிசன புத்தகங்கள் அவங்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இந்த ரோமர் ஆட்சிக்கு பிறகு, ஏன்னா அப்போ அந்த ரோமர்கள் வந்து ரொம்ப கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்களை. அதுக்கு பிறகு வந்து கிறிஸ்து கண்டிப்பா வரப்போறாரு, இதுக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும், நம்மை அழைத்து செல்ல போறார், நமக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போறார், நம்ம எல்லாம் வந்து ஆண்டவரோடு இருக்க போகிறோம், இந்த பூமியிலே அவர் மறுபடியும் ராஜ்யத்தை அமைக்க போகிறார், அப்படியெல்லாம் அவர்கள் ஒரு நினைவோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை நாம் பார்க்கிறோம்.
இப்போ தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து 14 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். தரிசனங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த வெளிப்படுத்தின விசேஷமும் இந்த தானியேல் புஸ்தகமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்ப பாத்தீங்க சொன்னாக்கா இந்த தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்ட அதே வார்த்தையை இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுது. தானியேல் புஸ்தகம் முத்திரை போடப்பட்டிருந்தது, ஆனால் யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் முத்திரை போடப்படவில்லை. இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அந்த 11ஆவது அதிகாரத்துல 14ஆவது வசனத்துல இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர். அப்போ அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரர் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்களுடனே வந்தார் என்று தானியேல் எழுதுகிறார். அப்போ தானியேல் எதுல எப்படி எழுதியிருக்காருன்னா வானத்தின் மேகங்களுடனே வருகிறார். அவருக்கு கர்த்தத்துவம் கொடுக்கப்பட்டது, ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் ராஜாவாய் வரப்போகிறார். மீட்டு வரும்பொழுது ராஜாவாய் வரப்போகிறார். இந்த பூமியில இருந்தப்போ எப்படி இருந்தார்னா ஆசாரியனா இருந்தார். தன்னை பலியாக்கி ஆசாரியனா இருந்தார். ஆனால் மறுபடியும் வரும் பொழுது எப்படி வருவார்னா ராஜாவாய் வரப்போகிறார். அதுதான் இந்த இடத்துல தானியேல் புத்தகத்துல தெளிவா சொல்ல முடியாது. கர்த்தருடைய 2வது வருகை ராஜாவினுடைய வருகை, நியாய தீர்ப்பின் வருகை. அதுதான் நான் ஒரு கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. என்ன கதைன்னு சொன்னாக்கா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு நமக்கு வக்கீல் மாதிரி பேசிட்டு இருப்பார். அதான் ஒரு திருட என்ன செய்வான்னா, தப்பு செஞ்சுட்டு போகும்போது அங்க ஒரு வக்கீல் என்னன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நீதிபதி கிட்ட, நீதிபதி பாவம் பரிதாபமா இருக்குது சொல்லிட்டு பார்த்து சில நேரம் அவரே பே பண்ணிடுவாரு அவனுக்கு. அவன் என்னன்னா ரொம்ப ஜாலியா நமக்கு ஒரு வக்கீல் இருக்கிறான்ட்டு திருப்பி திருப்பி தப்பு செஞ்சு நின்று இருப்பான். ஒரு நாள் ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டு மாட்டிக்குவான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வக்கீலை தேடி தேடி பார்ப்பான். அந்த வக்கீல் பரிதாபப்பட்டு ஒவ்வொரு தடவை விடுதலை செஞ்ச வக்கீல தேடி பார்த்தா இல்லவே இல்லை. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நின்று கூண்டுல எதிரில் நீதிபதியா உட்காந்துறாரு. ஆஹா, நமக்கு நீதிபதியா உட்காந்துட்டு இருக்கிறாரு டப்பான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து அவனுடைய குற்றத்தை விசாரித்து அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து அவனுக்கு சிறைச்சாலையில அனுப்பி பல வருடங்கள் அவனுக்கு சிறைச்சாலை தண்டனை கொடுக்குறாரு. அப்போ அவன் கேட்கறான், கூண்டுல இருந்து இறங்கி வந்த பிறகு கேட்கறான், நீதிபதி அவர்களே, நீங்க கீழே இருக்கும் போது எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சீங்க, இப்ப பதவியில் இருக்கும் போது நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு. அங்க இருக்கும்போது நான் உனக்காக வாதாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இங்க நான் தீர்ப்பு செய்ய வேண்டிய நேரம். நான் இந்த இடத்துல எந்த பட்சபாதம் பார்க்க முடியாது. அதுதான் பைபிளே சொல்லுது. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் தான், ஆனா அதே நேரத்தில் அவர் பட்சிக்கும் அக்னியா இருக்கிறார். அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் ராஜாக்கள் இருக்கும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நாணயத்துடைய மதிப்பு இருக்கு. அதே போல அந்த நாணயத்துக்கு ஒரு பக்கம் தேஞ்சு போனா கூட அந்த நாணயத்துக்கு மதிப்பு இல்லை. அதே போலதான் கர்த்தருடைய கிரியை அப்படிதான். அவர் அன்புள்ளவராகவே இருக்கிறார், ஆனா அதே நேரத்தில் அவர் பட்சிக்கும் அக்னி. இந்த 2 சுவாபங்கள் தான் அவரை கர்த்தர் என்று நமக்கு நிலைநிறுத்துகிறது. ஒரு நேரம் நாம் அவரை அன்புடனே நம்ம அப்பான்னு கூப்பிடலாம், அதே நேரத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் சேவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2மே நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளில இதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகிறார் என்று தானியேலை முன்குறிச்சு சொல்லியிருக்கிறார். நமக்கு முன்பாகவே நமக்கு இந்த காரியங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் சீஷர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தாமே தான் மேகங்கள் கூட வரப்போகிறதை குறித்து பல பகுதிகளை சொல்லியிருக்கிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் அதுல பாத்தீங்கன்னா 26வது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அருமையானவர்களே, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருவதை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிக்கும் அதே மார்க் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும்,
அதுக்கு பிறகுதான் இது நடக்கும். 26வது வசனம் இது நடக்கும். அப்போ இயேசு வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும்? ஒரு உபத்திரவம் இருக்கும். உபத்திரவத்துக்கு பின்னாடி நட்சத்திரங்கள் பொலபலன்னு கொட்டும். வானத்தினுடைய அந்த சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் கருப்பா மாறும். சந்திரன் ஒளி கொடாது இருக்கும். அருமையானவர்களை, நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயம் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. என்னன்னு சொன்னாக்கா, ரொம்ப நெருக்கத்துல சந்திரன் வந்திருக்குது. அந்த சந்திரன் நம்ம ரொம்ப நெருக்கத்துல காணலாம். சில மைல் அதாவது லட்சம் மைல் தூரத்திலேயே சந்திரன் பூமிக்கு அருகில வந்திருக்கு. மிக பெரிதான பிரம்மாண்டமான ஒரு பௌர்ணமி நேற்று அப்படி சொல்லி எல்லாம் போட்டிருந்தாங்க. இது போல பார்க்கணும்னா இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆகும் இதை பார்க்கறதுக்கு அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அருமையானவர்களே, அந்த சந்திரன்ல பாத்தீங்கன்னா கருப்பு மயம் வந்துருச்சு. அதுல அதாவது ஃபுல் மூன் சொல்லுவாங்க. ஆனா அந்த நாட்கள் இருந்த அந்த பிரைட்னஸ் வந்து இப்போ குறைஞ்சு போயிருக்குது. அந்த சந்திரன் கூட ஒளி கொடாதபடிக்கு அதுல வந்து இருள் சூட ஆரம்பிச்சிருச்சு. சூரியன்ல பாருங்க ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் வர ஆரம்பிச்சிச்சு. சூரியன்ல அங்கங்கே ஓட்ட விட ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏற்கனவே அந்த சூரியன்ல ஆங்காங்கே வந்து கருப்பு வட்டங்கள் தோன்ற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உபத்திர காலத்துக்கு பிறகு நடக்க போகிற இந்த விஷயங்களுக்கு இப்பவே நம்ம கண்களாலே சில அடையாளங்களை ஆண்டவர் பார்க்க வச்சுட்டு இருக்கிறார். சூரியன்ல கருப்பு புள்ளிகள் வர ஆரம்பிச்சு. அதே போல நட்சத்திரங்கள் கூட ஆங்காங்கே விழுகிறதை, வானத்திலிருந்து விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு டைம் ஜோலார்பேட்டை பக்கம் கூட ஒரு நட்சத்திரம் விழுந்ததை கேள்விப்பட்டிருப்பேன். எங்க திருப்பத்தூர் பக்கத்துல கூட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம்னு சொல்லி பார்க்கும்போது அது நட்சத்திரம்னா ஃபுல் நட்சத்திரம் இல்லை. அதுல ஒரு சிறு துகள். அது விழும் பொழுதே வளிமண்டலத்துல அது வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். சிறு துகள்கள் தான் கீழே விழும். அது விழும் போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பள்ளமா உருவாக்கிடும். ஒரு சின்ன துண்டே வந்து மிகப்பெரிய பள்ளத்தை உருவாக்கும். விண்கற்கள் விழுந்தா சில ஒரு விண்கல் மேலேருந்து விழுந்ததுக்கே பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் பள்ளம். 1000 கிலோமீட்டர். அப்போனா எவ்வளோ பெரிய பள்ளம் உருவாகிருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் இந்த உலகத்துல மிக அதிசயமாய் அற்புதமாய் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், உபத்திரம் வரும். இதற்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மீது வரப்போகிறார்ன்ட்டு சொல்லப்படுது. மார்க் 14:62 சொல்லும் போதும் அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும் பொழுது அவர் மேகத்தின் மேல் வருவதை காண்பீர்கள் என்று சொல்லப்படுது. அது யாருக்கு சொல்றா? யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நமக்கு சொல்லும் பொழுது வானத்தின் மேகங்கள் இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து மத்தேயு 24:30 வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. 26 64 வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோட வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். எல்லாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது அருமையானவர்கள், இந்த நாளில கூட இந்த காலத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்களில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் தரிசனம் இருக்கிறதோ அவர்கள் எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் எப்படிப்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் எது வந்தாலும் கவலைப்படவே மாட்டாங்க. அட போடா, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பாடுகள் கஷ்டங்கள் அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஏசப்ப வரப்போறார், அவ்வளவுதான். அதாவது இந்த உலகத்தினுடைய பாடுகள் என்ன செய்யும் என்னை, அதுதான் பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றாரு. இந்த பாடுகள் என்ன செய்யும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை இதெல்லாம் பிரிக்க முடியுமா? உபத்திரமோ, மரணமோ, வேதனையோ, மரணமானாலும் ஜீவனானாலும் வரும் காரியமானாலும் நிகழ்காரியமானாலும் எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நம்பி இருக்கிறேன். அப்போ இந்த நாளில கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சீஷர்கள் பட்ட பாடுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வருவார், வந்து நம்மை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையின் பேர் தான் பட்டார்கள். இன்றைக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களை விட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் மத்தேயு 24 சொல்லி இருக்கிறபடி பாத்தீங்கன்னா 22 அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்களும் நடக்கும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கத்தக்கதான். இப்ப பாருங்களேன், இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். இந்த சிப்பு பொறிக்கிறத குறித்து பார்க்கும் பொழுது மிக சீக்கிரத்துல
சஞ்சார் சாத்தியா என்னவோ அந்த ஒரு ஆப் ஒன்று, அந்த ஆப் ஒன்று இப்போ டவுன்லோட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லாரையும். அந்த பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மள கண்காணிக்கிற விஷயம் அத்தனையுமே அதுல நடக்குது. நம்ம கண்காணிக்கக்கூடிய காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மிக சீக்கிரத்திலே ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். ஏன்னா, இந்த உலகத்துல அந்த ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணும் பொழுது, எல்லா விஷயங்களும் அங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்க சொன்னாக்கா, அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். அதுல சஞ்சய் சாத்தின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இருங்க ஒரு நிமிஷம். ஆ சஞ்சார் சாத்தி. சஞ்சார் சாத்தி தான். அந்த ஆப் பேர் வந்து சஞ்சார் சாத்தி. இப்போ வந்து எல்லாரையும் கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். கம்பல்சரி, கம்பல்சரி. இது வந்து என்னன்னா, சிப்பு பொறிக்கிறதுக்கான ஒரு முன் அடையாளமாய் இந்த காரியம் நடைபெறுகிறது. ஆனா நெறைய பேர் வந்து என்னன்னா, இத டவுன்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் இது வந்து ரொம்ப வரவேற்கிறாங்கல்ல. ஏன்னா எல்லா விஷயங்களும், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாமே. இப்ப என்னன்னா அவங்களுக்கு வலியுறுத்துறாங்க, நீங்க மத்த ஆப்லாம் டவுன்லோட் பண்றீங்களே, இது கவர்மெண்ட்டே குடுக்குற ஒரு ஆப் தானே, டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலா என்னன்னா, ஐ ஆன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்டினுடைய ஒரு காரியம். இப்ப என்னன்னா, ஒரு சேட்டலைட் வந்து என்ன செய்யுது, இந்தியா வந்து விட்டுருக்கு வானத்துல. அந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆன் தி ஸ்கைன்னு சொல்லிட்டு மேல இருந்து இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் அதனுடைய கண்காணிப்பு இருக்குது. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க மொபைல ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே, நீங்க ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணுங்க பாருங்க. அது ரிலேட்டடாவே எல்லாமே வந்துன்னே இருக்கும். அது ரிலேட்டடாவே நீங்க ஏதாவது வந்துட்டே இருக்கும். நீங்க ஒரு மோகன்சில் அதனுடைய இது காரியங்கள நீங்க பிரேயர் மீட்டிங் போட்டீங்கன்னா, அது ரிலேட் பண்ணியே வரும். நீங்க ஏதாவது ஒரு அ காரியம் ஒண்ணும் இல்ல. ஒரு சும்மா நீங்க மெடிக்யூர், பெடிக்யூர் அத பத்தி பார்க்கணும். அல்லது ஏதாவது ஃபேஷியல் பத்தி பண்ணணும். இல்ல ஏதாவது ஒரு காரியங்கள குறிச்சு நீங்க கேட்கணும். இல்லாட்டி மெடிசின் பத்தி நீங்க பார்க்கணும்னா, அத குறிச்சே வந்துட்டே இருக்கும் பாருங்க. எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா, நம்மள கண்காணித்துட்டு இருக்குது. ஒவ்வொருவரையும் கேமரா அதான் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அது இப்போ எல்லாருமே இந்த டிவில எல்லாம் பிக் பாஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு கண் ஒத்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு. இந்த ஒத்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசு. சாத்தானுக்கு கூட ஒத்த கண் தான். அந்த ஒத்த கண்ணு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, எ அந்த அடையாளமே ஒத்த கண் வச்சு தான் வச்சிருப்பாங்க. சாத்தானுக்கு ஒரே கண் வச்சு எல்லாமே இது பண்ணிட்டு இருப்பாங்க. அ சாட்டனிக் மெம்பர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ண குருடாக்கிக்கினே ஒரு கண்ண வச்சுக்கின்னு சுத்தின்னு இருப்பாங்க. இந்த அமெரிக்கால சில பைத்தியக்காரங்கலாம். இந்த மாரி எல்லாம் சில காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா நம்முடைய தேவன் வந்து என்னது 7 கண்கள் உடையவர், 7 கண்களும் 7 ஆவிகளா இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா பிசாசு வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அ இந்த ஆப்ப குறிச்சு நம்ம பார்க்கும்பொழுது, இது வந்து ஒரு சிப்பு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு காலத்துல இந்த ஆப்ல இருக்கிற காரியங்கள் கைக்கும், நெத்திக்கும் வரக்கூடிய காலம் நெருங்கிச்சு. இப்ப ஆப்பா எல்லாருக்கும் நீங்க யாரும் அத டவுன்லோட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணா அத டெலீட் பண்ணவே முடியாதாம். அந்த ஆப்ப கூட நம்ம மொபைல்ல இருந்து டெலீட் பண்ண முடியாதாம். ஒன்ஸ் அத போட்டீங்கன்னா. அத நான் வந்து குரூப்ல போடுறேன் அந்த விஷயத்த. நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஆப்பினுடைய சிம்பிள் போடுறேன். அந்த சிம்பிள் இருக்கிறத நீங்க யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அது டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஒன்ஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து திருப்பி அத டெலீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஜாக்கிரதையா இருங்க. எல்லா விளையாட்டு வாக்குல நம்ம எல்லாத்துலயும் நுழையக்கூடாது. மொபைல் விஷயங்கள்ல, ஆப் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இந்த நெட்வொர்க் இப்ப பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்னாவே wwwனாவே 666 தான். 666 தான். இப்போ மொபைல் வந்து இப்போ வந்து பிசாசுடைய ஆயுதத்தை வச்சு தான் நாம வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெட்வொர்க் எல்லாமே wwwன்னு தான் வருது. ஏன்? அதான் 666 அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குது. இப்போ கோலியாத் எப்படி அவன் அந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டினானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மொபைல்ல நாம சில அசிங்கங்கள், அட்டுழியங்கள் இருக்கிற இந்த இடத்துல இது நம்ம தேவனுடைய காரியத்துக்கு நம்ம பயன்படுத்திட்டு கொண்டு இருக்கிறோம். அதை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு விதமான ஒரு யுத்தம் தான். நாம் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு விதமான யுத்தம் தான். மொபைல் மூலமா, நெட்வொர்க் மூலமா நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறது ஒரு ஒரு யுத்தம் தான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியது. அதனால இந்த பாடுகள், உபத்திரங்கள் இதை எல்லாத்தையும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார் அந்த நாட்கள்ல.
ஆனா அந்த கிறிஸ்துவோடு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லி இருக்கிறபடி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட நம்ம பாடுபட்டால், கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம் என்பது ஒரு உண்மையான காரியமா இருக்கிறது. அப்போ நாம அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று சொல்லப்படுது. அப்போ கர்த்தருக்கு என்று நம்ம உற்சாகமாய் நாம காத்திருக்க வேண்டும், அவரை எதிர்பார்த்து நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காட்சியை வந்து இந்த இடத்துல ஒரு முகமுகமா பார்க்கறத பார்க்கிறோம். ஒரு இனிமையான உணர்வோடு அவர் அதை பார்த்து அதை ரசிச்சு எழுதுறத பார்க்கிறோம். அவர் மேகன் மேல் வர்றது, அந்த இடத்துல எல்லாரும் அவர் குத்தினவர்கள் பார்க்கறது, அது பூமியில் கோத்திரத்தெல்லாம் புலம்புறது, எல்லாத்தையும் ஒரு தரிசனமா தான் அவர் பார்த்து எழுதுறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய சீஷர்களோடு கூட ஒலிவ மலையில பார்த்தீங்கன்னா, அவர் பரமேறி போகும்பொழுது ஒலிவ மலைக்கு வராரு. அங்க ஒலிவ மலையில வரும் பொழுது அந்த இடத்துல மேகங்களோடு தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லும் பொழுது, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார், அப்படியே மறுபடியும் வருவார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இப்ப இந்த மேகம் என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் சற்று நம்ம ஆராய வேண்டும். எப்படி சொன்னாக்கா, இந்த மேகம் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்ஸ். பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லும்போது, இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிற, இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம். கர்த்தருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது மேகமா இருக்கிறது. அதே போல பாத்து யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா 40வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடுகிறது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிச்சு என்று பாக்குறோம். 40வது அதிகாரம் 34வது வசனம். 35ல பாத்தீங்கன்னா, மேகம் அது மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேலர்கள் பிரயாணம் பண்ணினார்கள். மேகம் நிற்கிற இடத்துல பிரயாணம் பண்ணாம அந்த இடத்துல தங்கி இருந்தார்கள். மேகம் எழும்பு வரைக்கும் அவர்கள் பிரயாணம் பண்ணாது இருந்தார்கள் என்று அந்த 40வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 34, 35ல பாத்தீங்கன்னா, அதே போல அந்த மறுரூப மலையில குறிச்ச காரியங்கள் பார்க்கும்பொழுது, இயேசு பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசியில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ மத்தேயு, மார்க்கு, அதே போல லூக்கா, இந்த 3 அதிகாரத்திலையும் இந்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அதுல யாத்திராகமம் 24ல பாத்தீங்கன்னா, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது என்று பார்க்கிறோம். மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மேகத்தின் நடுவில் இருந்து மோசை கர்த்தர் கூப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ மேகம் வந்து கர்த்தருடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. அதே நேரம் அந்த மேகம் வந்து தேவன், பிதாவாகிய தேவன் அவருடைய பிரசன்ஸ அந்த மேகத்தின் வழியாக தான் வெளிப்படுத்துறார். ஆனால் இஸ்ரேலோட இருக்கும்போது அவர் என்னது, மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அவர் வந்து என்ன செய்யறார், இஸ்ரவேலுக்குள்ள பிரயாணம் பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யூதர்களோடு இஸ்ரவேலர்களோட ஆண்டவர் வந்து மேக ஸ்தம்பத்தோடு அக்னி ஸ்தம்பத்தோடு அவர் கூடவே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த மேகம் என்று சொல்லும் பொழுது அந்த மோசையோடு இருந்த அதே மேகம் இயேசு கிறிஸ்துவிட்ட வரும் பொழுது அந்த சத்தத்தை, மேகத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்க முடிந்தது. அது கர்த்தருடைய பிரசன்ஸை வெளிப்படுத்துறது. இப்போ கூட வரும் பொழுது அவர் பிதாவாகிய தேவனுடைய அந்த பிரசன்ஸோடு, பிதாவினுடைய சித்தத்தோடு, அதாவது இயேசு கிறிஸ்து எப்படின்னா பிதாவையே அவர் இந்த பூமியில வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்போ மேகங்கள் மத்தியிலே வருவார் என்று சொல்லும்போது பிதாவோடவே அவர் இறங்கி வர்றார். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே அந்த இடத்துல பிரசன்ட் ஆகுறாங்க. அப்போ மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லும்போது மேகத்தை ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னு சொல்லும்போது அந்த மேகம்ன்றது வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை, பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, கண்கள் யாவும் அவரை காணும். இப்போ வெளிப்படுத்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா வருங்கால சம்பவங்கள் எல்லாம் அது வந்து வருஷப்படுத்தி கொடுக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரகசிய வருகை குறித்து பின்னாடிதான் சொல்லப்படுது சில காரியங்கள். இப்போ இது வந்து என்னன்னா முன்னாடியே வந்து செகண்ட் கமிங், பகிரங்க வருகை குறித்து சொல்லுது. ஆனால் நம்ம வந்து வேதத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்ம வேதத்தினுடைய மகத்துவங்களை பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நம்ம ஆராய வேண்டும் என்று தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார்.
இப்ப பார்க்கும் பொழுது பின்னால் நடக்க வேண்டிய சம்பவங்கள் முன்னால் எழுதப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்கள் யாவும் அவரை காணும். இப்ப இந்த கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும் பொழுது இதுல எல்லாருடைய கண்களும் அவரை காணும். யூதர்களா இருந்தாலும் சரி, புறஜாதிகளா இருந்தாலும் சரி, எல்லாருடைய கண்களும் காணும். அப்படி காணும் என்று சொன்னா எல்லாரும் அவரை பார்க்கத்தக்கதாக பகிரங்கமாக அவர்கள் வருவார்கள் என்றுதான் இதுல சொல்லப்படுது. இயேசு இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது உபத்திர காலத்துக்கு பிறகு, இந்த உபத்திர காலத்துல கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அதே போல யூதர்கள், இவர்கள் எல்லாருமே ஆண்டவரை காண்பார்கள். குத்தினவர்கள் என்று பார்க்கும்பொழுது குத்தினவர்கள் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை குத்தினவர்கள் யூதர்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் துன்பப்படுத்தினது யூதர்கள் தான். அப்ப அவர்களும் அவர்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுது. பாருங்க, அவரை குறித்து நம்பாமலும் விசுவசியாமலும் அவரை பழித்து கூறுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் எல்லாருமே அந்த நேரத்துல அங்க அவரை பார்ப்பார்கள். அந்தி கிறிஸ்து ஆட்சியில கைவிடப்பட்ட நிலையில மிருகத்தின் முத்திரை தரித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம், அவர்கள் எல்லாருமே ஒரு பயத்தோடு வேதனையோடு அவரை குத்தினவர்களா இருக்கிறவர்கள் எல்லாருமே அவரை காண்பார்கள். அப்ப எல்லாருமே டோட்டலா கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்க, அந்தி கிறிஸ்து ஆட்சியில முத்திரை பதிச்சவங்க எல்லாரும் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை காண்பார்கள். ஏன்னா அவர் வரும்பொழுது பரிசுத்தவான்களோட அந்த பரிசுத்தவான்கள்ல நாமளும் இருப்போம். நம்ம விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ணுவோம். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் அவரோடு கூட வருவார்கள். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மணவாட்டி சபையானது அவரோடு கூட வரும். அப்போ எல்லா விதமான தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு வருவார் என்று சொன்னால் அதுல நாமும் இருப்போம். நாமும் அவரோடு கூட யுத்தம் செய்வோம். அவரோடு கூட யுத்தம் செய்வோம். ஏன்னா அப்பதான் அர்மெகெதோன் மெகதோன் பள்ளத்தாக்குல ஒரு யுத்தம் நடக்கும். அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அநேக காரியங்கள் உண்டு. அந்த மெகதோன் என்ற இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, அதுல அந்த மெகதோன் பள்ளத்தாக்கு கூட இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ஆறுகள் எல்லாம், அந்த யூப்ரட்டிஸ் எல்லாம் வற்றி போயிடுச்சு. ஐப்ராத் நதியெல்லாம் வற்றி போயிடுச்சு. வழியெல்லாம் ஆயத்தமாயிடுச்சு. இந்தியாவில இருந்து வழி போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. அதெல்லாம் கூட ரெடியா இருக்கு. அருமையானவர்களே, இப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை கண்ணால கண்டாதான் விசுவசிக்கிறோம்ட்டு நம்ம நினைக்கிறோம். அருமையான காணாமல் விசுவசிக்கிற பாக்கியவான்கள். தோமா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரும் சீஷர்கள் இருக்கும், தோமா மட்டும் இல்லை. அப்போ தோமா இல்லாதப்போ அவர் சொல்றார், நான் அவர் கையில இருக்கிற ஆணி கடாவப்பட்ட இடத்துல விரல விட்டு பார்க்கணும், அப்புறம் எல்லாத்தையும் நான் கைவிட்டு பார்த்தாலோடைய நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ தோமாவே நீ என்னை கண்டதுனால்தான் விசுவசிக்கிறாய், காணாதிருந்து விசுவாசியில பாக்கியம். இன்னைக்கு ஒரு விதத்துல நாம் எல்லாம் காணாமலே விசுவசிக்கிறவர்கள். யோவான் 20:29 சொல்றது, நம்ம எல்லாம் கண்ணால காணாமலே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஆனாலும் அவருடைய பிரசன்ஸை நம்ம உணர முடியும், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவர் குரலை நம்ம கேட்க முடியும். ஆண்டருக்கு மகிமையா நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டோடைய நான் மகிமைக்காக இதுல ஒன்றிலும் நம்ம மேன்மை பாராட்ட இல்லை. நைட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துட்டு இருக்கேன். நைட்டு 12 வரைக்கும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆராய்ந்துட்டு 12க்கு மேலதான் படுத்தேன். நான் இன்னைக்கு எடுக்கணுமே சொல்லிட்டு இதை குறித்து பார்த்துட்டு எழுத்தை பார்த்துட்டு அதை நோட் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கரெக்டா 12க்கு மேலதான் படுத்துட்டு அப்புறமா 2 மணிக்கு அப்படியே ஒரு அரை தூக்கத்துல தான் இருந்தேன். திடீர்னு சீலி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. சீலின்னு குரல் கேட்டோடனே யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது முறை ஆண்டர் என்னை கூப்பிடுறது. அப்புறமா சீலின்னு கூப்பிட்ட உடனே நான் டக்குன்னு ஏஞ்சிட்டு அப்படின்ட்டு நான் குரல் கொடுத்துன்னே எழுந்திரிக்கிறேன். என் தலைமாட்டிலேயே அந்த குரலை கேட்டேன் நான். அப்புறமா உடனே ஏஞ்சி உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 மணிக்கு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு. அது எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணதில்ல, மறுபடியும் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு மறுபடியும் 5:30க்கெல்லாம் ஏஞ்சிட்டோம். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறதே, அவருடைய குரலை நம்ம கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். சில நேரம் அவருடைய தரிசனங்களை அவருடைய வெளிச்சத்தையும் பார்க்க முடியும். லைட்டா அவருடைய வெளிச்சம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஒரு மாதிரி அசந்துட்டு அந்த வெளிச்சத்துல. அதனால அவர் ஏதோ சொல்ல வராரோ என்னவோ தெரியல, ஆனாலும் அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் அப்படியே பார்த்தேன். அந்த வெளிச்சம் ஒரு பிரகாசம் வந்துச்சு. அப்புறமா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாயிட்டேன். ஆனா ரொம்ப தெளிவா இருந்தேன் அந்த நைட்டு. அருமையானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை, அவர் வெளிச்சத்தை, அவருடைய தூதர்கள் எல்லாருமே நம்மோட அசைவாடி கொண்டிருக்கிறார்களுடைய இதெல்லாம் நம்மளால உணர முடியும். ஆள் தத்துவமான தெய்வம், நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். ஆனால் கண்டுதான் விசுவாசிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சும்மா பேச்சு. இன்னைக்கு காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியவான்கள்.
சில சாட்சிகள் மூலமாக நான் உங்களுக்கு தெரியும். ஏஞ்சல்ஸ்லாம் வந்து போறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுபோல அது கண்டிப்பா வந்து இருக்கிறார் என்பதற்கு நாங்கள்லாம் ஒரு சாட்சியா இருக்கிறோம் அருமையானவர்களே. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த கொஞ்ச நாட்கள்ல பேதுருக்கு தான் அவர் வந்து காண்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு. இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு தான் ஒரு சிலருக்கு தான் அவர் காண்கிற பாக்கியம். பேதுரு, அது எம்மாவுஸ் சீஷர்கள், அதே போல பவுல் பவுல் கூட அந்த ஒளியை தான் தரிசித்தாரு. இது போல சில பேருக்கு யோவான், அந்த மாதிரி சில பேருக்கு தான் அவருக்கு வந்து என்னன்னா, அவங்க சிலருக்கு தான் இந்த காட்சிகள் கிடைச்சது. சிலருக்கு வந்து காணாமலே விசுவாசித்தார்கள். அந்த ரகசிய வருகையில பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரை காண்பார்கள். இப்ப நமக்கெல்லாம் ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. இயேசு கிறிஸ்து கண்ணார நம்ம காண போகிறோம். இப்போ மகிமையில கண்ணாடியில காண்கிறது போல அந்த மகிமையை நாம் காண்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமாய் கண்டு தரிசிக்க போகிறோம். நீங்க கூட பாருங்களேன், காலையில ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க போயிட்டு நம்ம சாதாரணமா பார்த்தாக்கா நம்ம முகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு நீங்க கண்ணாடியில பாருங்களேன், கண்ணாடியில உங்களுக்கு பிரைட்டா தெரியும் உங்க முகம். கண்ணாடியில பார்த்தீங்கன்னா, மொபைல்ல நீங்க உங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்ல இப்போ இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டா தெரியும் முகம். அது வந்து கண்ணாடியில முகத்தை பார்க்கறது போல அப்படின்னா என்னது, அந்த இடத்துல உங்களுடைய மறுரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்களே பார்த்து செக் பண்ணுங்களேன். அது நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித் தரேன். நீங்க பார்த்தீங்கன்னா காலையில ப்ரேயர் பண்ணிட்ட பிறகு உங்க முகத்தை பாருங்க பிரைட்டா தெரியும். அது ஏன்னு சொன்னா அந்த தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அதுபோல இந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து அவரை குத்தினவர்கள் காண்பார்கள். கிறிஸ்துவனுடைய விரோதிகள் கூட அவரை காண்பார்கள். இயேசு குத்தினது யாருன்னா யூதர்கள், யூத போர் வீரர்கள், ரோம போர் வீரர்கள், இவர்களெல்லாம் குத்தினவர்கள். அவர்கள் வந்து ஏதாவது விழாவில் குத்தும் பொழுது அந்த இடத்துல தண்ணீர் ரத்தம் புறப்பட்டு வந்தது. அந்த விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்டதா சபை, நம்ம மணவாட்டி சபை. எப்படி வந்து ஆதாமனுடைய விழா கூட்டிலிருந்து உருவானது ஏவாளா இருக்கிறபடி, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய விழா கூட்டிலிருந்து உருவானதுதான் மணவாட்டி சபை. அந்த இடத்துல இருந்து புறப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணீரும் இந்த பூமியில விழுந்து, இந்த பூமியில விழும் பொழுது அந்த மண்ணோட மண்ணா அது கலந்து, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் அது வந்து புது மனுஷன், புது சிருஷ்டியா, மணவாட்டி சபையாய் இந்த பூமியிலே ஒரு சபையை உருவாக்குவதற்கு காரணமாயிடுச்சு. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய விழாவிலே புறப்பட்டதுதான் மணவாட்டி சபை. இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலிருந்து தான் மணவாட்டி சபையை புறப்பட்டது. அருமையானவர்களே, மணவாட்டி என்பது அது புதுசா வந்து தனியா உருவாக்கப்படல, பரலோகத்துக்கு போய் உருவாக்கல. இந்த பூமியில அவர் சிலுவையில உருவாக்குனதான் மணவாட்டி, மணவாட்டி சபை. அருமையான அது மாத்திரமல்ல, பாவம் செய்கிறவர்கள் இயேசு மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவையில அரைஞ்சி பார்த்தீங்கன்னா அவருடைய குத்தினவர்கள் என்று சொல்லும்போது அந்த ரோமர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாமும் கூட சில நேரங்களில் சில பாவங்களை திருப்பி திருப்பி செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் அவரை சிலுவையில் அறைகிறோம். எபிரேயர் 10:26, அதே போல எபிரேயர்ல 6வது வசனம், இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அதுல திருப்பி 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 நம்ம அவரை அறைந்து மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களா இருக்கிறோம். அது அவருடைய ஆணி கடாவப்பட்ட அந்த கரங்களை மறுபடியும் குத்துகிறது. அந்த ரத்தம் சொட்டி கொட்டே இருக்கிறது. நீங்க நல்ல மனசுல எழுதி வச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம், அவர் இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இந்த உலகத்துல அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவர் வந்து இன்னும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா அவர் வந்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த குத்தினவர்கள்லாம் இன்னும் வந்து அவர் பாவம் செய்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பையும் அந்த ரத்தத்துக்கு கழுவப்பட்ட பாக்கியத்தை குறித்து பயமில்லாம இருக்கிறவர்கள் ஒரு நாள் கைவிடப்பட்ட நிலைமையில் அவர்களும் பார்ப்பார்கள். கைவிடப்பட்ட நிலைமை, அது ரொம்ப மோசமான நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமை. அருமையானவர்கள், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றார். சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல வாசித்தீங்கன்னா கூட தெரியும். அதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பனை கொடுத்தார், நல்ல மெய்ப்பனை கொடுத்தார். அப்புறமா ஆனால் ஜனங்களோ தங்களது கீழ்ப்படியாமையின் மூலமா அந்த மெய்ப்பனை புறக்கணித்தார்கள். என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த மெய்ப்பனை கொன்றார்கள். தங்களுக்கு பிரியமான மெய்ப்பனை தெரிந்து கொண்டார். தனக்கு தேவையான மெய்ப்பனை, அவர்களாகவே ஒரு மெசியாவை, கள்ள உபதேசியை, கள்ள தீர்க்கதரிசி அந்திகிறிஸ்து தெரிந்து கொண்டார்கள். ஒரு நாள் வரும், அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் கசிந்து அழுவார்கள், தாங்கள் குத்தின மெய்ப்பனை நோக்கி பார்ப்பார்கள். இது சகரியால சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். அருமையானவர்களே, சகரியால இதை குறித்து சொல்லப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களோடு இணைந்த ஒன்று. இது வந்து அப்படியே அலக்கா ஒரு புஸ்தகமா இல்ல, தீர்க்க தரிசன புஸ்தகத்தோடு இணைந்த ஒன்றா இருக்குது.
அவர்கள் மனம் கசந்து அழுவார்கள், தாங்கள் குத்தின மெய்ப்பனை நோக்கி பார்ப்பார்கள். இதுதான் சகரியா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லும்போது, அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேராவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரே பேரானுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து அழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக அருமையானவர்களே, இது எல்லாம் நடக்க போகிற ஒரு விஷயங்கள். அந்த நிலையில நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. இதுதான் ஜாக்கிரதையாய் பயத்தோடு வழியிலே குமாரன் கோபம் கொள்ளாமலும் அழிந்து போகாதபடிக்கு சங்கீதம் 2வது சங்கீதத்துல கடைசி 9, 10 வசனங்கள்லாம் நீங்க நல்ல மனசுல எழுதி வச்சீங்க. வழியில நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும்படிக்கு பிரயாசப்படணும். இன்னைக்கு பூர்ணமே இல்லாதபடி இருக்குது நம்மளுடைய ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கிறிஸ்துவன் ஞானஸ்தானம் எடுத்தோம், ரைட்டு. ஆனா நமக்குள் பூர்ணமாகும்படி கடந்து போகணும். பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் வரணும், நீதி மேல் நீதி செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சிலுவையில் அறையப்பட்டவராய் அவர் திருப்பி வரப்போறதில்லை, நொறுக்கப்பட்டவராய் வரப்போறதில்லை, மகிமையோட அதிகாரத்தோடு வரப்போறார், நியாயத்திற்கு வரப்போகிறார். இன்னைக்கு அவரை குத்தப்பட்டவர்கள் எல்லாம் அவரை பார்த்து அப்படியே என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. நீதிபதியா உட்கார போறார். நீதிபதி கிட்ட பட்சபாதம் இல்லை, அந்த இடத்துல இரக்கம் இருக்காது. அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். ஆகவே நம்ம எல்லாருமே வெகு ஜாக்கிரதையோடு நம்ம இந்த நாட்களில் தயாராக வேண்டும் என்று சொல்லப்படுது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவத்தில் அவரை குத்தினவர்கள் என்று யோவான் சொல்லும்போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்து குத்தப்படுகிறதை கண்ணார கண்டவர் யோவான். அதனாலதான் பாத்தீங்கன்னா மற்ற சுவிசேஷ பகுதியெல்லாம் இயேசு கிறிஸ்தை குத்தினார்கள் என்று எழுதியிருக்காது. ஆனா யோவான் மட்டும்தான் குத்தினதை குறித்து எழுதுவார். அப்ப அதனாலதான் இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து குத்தப்படுகிறதை கண்ணார கண்டவர். அவருடைய விழா குத்தப்பட்டு கிழிக்கப்படும் போது தண்ணீர் ரத்தம் புறப்பட்டது எல்லாமே பக்கத்துல இருந்து அவருடைய மரியாள் தாயாகிய மரியாளோடு இருந்து கூடவே இருந்து பார்த்தது. எல்லா சிதறி போனார்கள், யோவான் மட்டும்தான் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்தது. அதனால்தான் அவர் தெளிவா எழுதுறார், அவர் குத்தப்பட்டது. அப்போ பாருங்க, 4 சுவிசேஷகர்களும் சிலுவை மரணத்தை எழுதும் பொழுது யோவான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து குத்தப்பட்டதை எழுதியிருக்கிறார். ஏன்னா கூடவே இருந்து அதை எழுதுனால்தான். அருமையானவர்களே, மத்திய 24:30 மனுஷகுமார வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்க மேல் வருவதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தார் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்வது. அவர்கள் புலம்புவார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்வதனால எனக்காக புலம்பி துக்கிப்பார்கள் என்று சகரியா 12:10 சொல்றது போல, மத்திய 24:30 சகரியா 12:10 ரெண்டும் ஒரே வார்த்தை, ரெண்டும் ஒன்றாக தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாய் அது நடக்கும். அதே காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷமும் சொல்லுது. ஆகவே இதெல்லாம் சும்மா இல்லை, ஒரு இடத்துல இன்னொரு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னொரு இடத்துல உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே நம்ம ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு பகிரங்க வருகை வரப்போகிறது. அந்த வருகைக்குள்ளாக நம்ம கைவிடப்படாதபடிக்கு நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுவோம். மனவாட்டி சபைன்றது என்னன்னா, நம்ம ஆயத்தப்படுறது நம்ம ரகசிய வருகைக்கு. ஆனா அந்த கைவிடப்படுகிற நிலைமை வந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில நம்ம வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கும். அந்த எச்சரிப்பின் சத்தம் தான். அதனாலதான் வெளிப்படுத்தும் விசேஷமே நம்மை தகுதிப்படுத்த ஆயத்தப்படுத்துதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ கர்த்தருடைய பகிரங்க வருகை எல்லாருமே காணக்கூடிய வழியில நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் எல்லாம் முன்னேறிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் எல்லா இடத்துக்கும் தெரியும். டிவி மூலமா, அதே போல மொபைல் மூலமா, சேட்டலைட் மூலமா இப்ப எல்லாமே வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அதனால எருசலேம்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் இல்லை. இன்னைக்கு ஒரு சூரியனுடைய காரியம் உலகம் முழுசு தெரியுது, ஒரு சந்திரனுடைய காரியம் உலகம் முழுசு தெரியுது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகையில எல்லா சேட்டலைட்டும் நிறுத்தப்பட்டா காட்சிகள் எல்லாம் பிடித்து இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்பட்டா சேட்டலைட்ல ஒர்க் பண்ணாது, இருந்தாலும் எல்லாரும் காணத்தக்கதா இயேசு கிறிஸ்து வருவார். அதே போல பாத்தீங்கன்னா இது அப்படியே ஆகும், அப்படியே ஆகும். பூமியின் கோத்திரத்தெல்லாம் புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அது அப்படியே ஆகும் என்று சொல்லுது. ஆமேன், ஆகும் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து திருப்பி திருப்பி சொல்லுகிற ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா ஆமேன் அவர் தான் முடிவு. அப்போ ஒரு வசனத்தினுடைய காரியத்தை உறுதிப்படுத்துகிறவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஏன்னா அவர் திட்டமா சொல்லுகிற ஒரு காரியமா இருக்குது. இந்த வசனம் எல்லாம் நடக்கும், நடந்தேதான் தீரும். ஆமேன்,
அது அப்படிதான் ஆகும். ஆம். அவர் எழுதுற காரியம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல சொல்லுவாரு. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாரு. மெய்யாகவே மெய்யாகன்னா கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போலதான் அப்படியே ஆகும். ஆமென். அப்படின்னா இதுக்கு மேல நீ எதுவுமே சொல்லாத. இதுதான் அப்படிதான் நடக்கும். அப்போ வருகைக்கு ஆயத்தம் இல்லாத இருக்கிறவர்கள் எல்லாம் வரப்போகிற ஆக்கினைக்கு நம்ம தப்பி வைக்கும்படிக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்ம எச்சரிக்கிறாரு. ஆனால் அப்படியே ஆகும் ஆமேன் என்றதுனால இது உண்மையாவே நடக்கக்கூடியது. ஆகவே இந்த வசனத்துக்கு நாம பயந்து நடக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இதோ மேகங்கள் கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லும் பொழுது விசுவாசிகள் எல்லாரும் ஆமேன், அப்படியே ஆகும் ஆமேன் என்று சொல்லி ஆமோதிக்கிற மாதிரி அது இடத்துல சொல்லப்படுகிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்கு. பைபிள பாத்தீங்கன்னா ஆம் என்று ஆமேன் என்று அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கு. அதனால் நிச்சயமாகவே இந்த வசனங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் என்பது எந்த அளவுக்கு சந்தேகமே இல்லை, எல்லா அளவு சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம எச்சரிப்பின் சத்தம், இந்த வசனம், இந்த 7வது வசனமானது ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதனால் நாம் ஜாக்கிரதை இருப்போம். நம்ம கைவிடப்படாதபடிக்கு இது ஒரு பகிரங்க வருகை. ஆனால் நாமெல்லாம் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகிறவர்கள். நம்ம கைவிடப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். நாம் இந்த லிஸ்ட்ல வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன்னா கைவிடப்படுகிறவர்கள் தான் குத்தினவர்கள் காண்பார்கள். திருப்பி திருப்பி பாவம் செஞ்சு குத்துறவங்க தான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வரும் பொழுது திருப்பி திருப்பி அடிச்சுன்னு இருக்கிறவங்க தான் அவரை காண்பார்கள். நம்ம அந்த மாதிரி புலம்பி கொண்டு குத்துன ஒரு நிலைமையில அவரை காணக்கூடாதபடிக்கு அதுக்கு முன்னாடியே அவருடைய ரகசிய வருகையில நடுவானத்துல மணவாளனாய் வரும்போது மணவாட்டியா நம்ம ஆயுதமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கிழமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லவரே அப்பா, நாங்கள் மனவாட்டிகளாய் ஆழ்த்தப்பட உதவி செய்யுங்கப்பா. அந்த பகிரங்க வருகைக்குள்ளாகவே எங்களை எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே. நாங்கள் அப்பா அந்த கைவிடப்பட்ட நிலைமையில வரக்கூடாது தகப்பனே. அந்த நாள் ஒரு உபத்திர காலகட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக வைக்கப்பட்ட நாள். அந்த நாளில் ஒரு யுத்தத்தின் நாள், ஒரு நியாயத்தீர்ப்பின் நாள். அந்த நாளில் எங்களை அப்பா அப்பா நாங்கள் அந்த இடத்துல வராதபடிக்கு என் தேவன் எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் இன்னுமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லா துதி எல்லா கனமும் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் நல்ல பிதாவே, ஆமென்.